தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழியாகும். முதலில் தம் எண்ணங்கள், மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர். இவற்றின் மூலம் பருப்பொருள்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது. நன்பொருள்களை உணர்த்த இயலவில்லை. அதனால் ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினர். சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒலி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்தது. மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. இதனால் பல மொழிகள் உருவாயின. உலகத்தில் உள்ள மொழிகளெல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இவருக்கு 4 மொழிகள் குடும்பங்களாக பிரிக்கின்றனர். அவை இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என அழைக்கப்படுகின்றன. பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சிசாலையாக திகழ்கிறது என்று அகத்தியலிங்கம் குறிப்பிடுகிறார். உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று. மொகஞ்சதாரோ ஹரப்பா அகழ்வாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். தமிழ் என்னும் சொல்லிலிருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஹீராஸ் பாரதியார் என்பவர் இம்மாற்றத்தை தமிழா, ட்ரமிழா, திராவிடா என்று வந்ததாக விளக்குகிறார். மொழி ஆய்வு. திராவிட மொழிக்கு குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்ற கருத்து அறிஞர் பலரிடையே நிலவி வந்தது. இம்மொழிகளில் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்துக்கும் வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்தே மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதுகின்றனர். அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன்முதலில் குறிப்பிட்டார். 1816ஆம் ஆண்டில் பேராசிரியர்கள் பாப், ராஸ்க், கிரிம் முதலானோராலும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பார் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார். இணையொட்டி, மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஹோக்கன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு அரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்றும் கருதினார். மாக்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார். 1856இல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார். இதனை மேலும் உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கருகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளையும் எடுத்துரைத்தார். கால்டுவெல்லுக்கு பின்னர் ஸ்டென்கனோ, கே.வி. சுப்பையா, எல். ராமசாமி, வரோ எமினோ, கமில்
பெருமளவில் ஆந்திரனோ, தேப்போ, மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்கள் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். திராவிட ஒளிக்குடும்ப மொழிகளில் பரவிய சில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என்ற மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட மொழிக்கு குடும்பத்துள்ள தமிழ், கன்னடம், மலையாளம் முதலானவை தென் திராவிட மொழிகள் எனவும், தெலுங்கு முதலிய சில மொழிகள் நடு திராவிட மொழிகள் எனவும், பிராகுயி முதலான வட திராவிட மொழிகள் எனவும் பகுக்கப்பட்டுள்ளன. தென் திராவிடம் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கோரகா, இருளா, படகா. நடு திராவிடம் தெலுங்கு, கூயி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. வட திராவிடம் குருக், மால்தோ, பிராகுயி. பழமொழிகள் உங்கள் பெயரை எழுதி மகிழுங்கள். மேலும் பட்டியலில் உள்ள மொழிகள் தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட எருகலா, தங்கா, குறும்பா, சோலிகா ஆகிய 4 மொழிகளையும் திராவிட மொழிகள் என கூறுவர். திராவிட மொழிகளின் பொது பண்புகள். சொற்களின் இன்றியமையா பகுதி. வேர்ச்சொல், அடிச்சொல் எனப்படும். திராவிட மொழிகள் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். கால்டுவெல். சான்று. அடிச்சொல் திராவிட மொழிகள். அடிச்சொல் கண் திராவிட மொழிகள். தமிழ் கண்ணு, மலையாளம், கன்னடம் கண்ணு, தெலுங்கு குடகு, பக்கன், குருக், கென், பர்ஜி, கொன், தோடா. திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. 1 தமிழ், 3 மலையாளம், 3 தெலுங்கு, 3 கன்னடம், 3 துளு. குறில் நெடில் வேறுபாடு. திராவிட மொழிகளில் உயிர் எழுத்துக்களில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன. அடி குறில், வளி குறில், ஆடி நெடில், வாளி நெடில். பால் பாகுபாடு. திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழிகளில் இவ்வாறு அமையவில்லை. உயிரற்ற பொருள்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருள்களும் கூட ஆண், பெண் என்று பாகுபடுத்தப்படுகின்றன. இம்மொழியில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால் விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன. ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடியாது. முகத்தின் பகுதிகளான வாய், மூக்கு, கண் ஆகியவை வேறு பால்களை சூட்டப்படுகின்றன. வாய் ஆண்பால், மூக்கு பெண்பால், கண் பொதுப்பால் என பகுக்கும் நிலை உள்ளது. திராவிட மொழிகளில் ஆண்பால், பெண்பால் என்று பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. அஃறிணை பொருள்களையும் ஆண்பால், ஆண், பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை. தனிச்சொற்களாகிய ஆண், பெண் என்ற பகுப்பை உணர்த்தினர். எடுத்துக்காட்டு: கடுவன், மந்தி, களிறு, பிடி. வினைச்சொற்கள். ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டுமே காட்டும் தவிர திணைப்பால், எண், இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. திராவிட மொழிகளின் வினைச்சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகின்றன. வந்தான் உயர்திணை ஆண்பால் படர்க்கை ஒருமை. இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே வந்துள்ளது. அம்மொழியில் திணை, பால், எண் ஆகியவற்றை பால் காட்டும் விகுதிகள் இல்லை. தனிச்சொற்களாலேயே ஆண், பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும்.
இவ்வாறு திராவிட மொழிகள் பல பொதுப் பண்புகளைப் பெற்றிருந்தாலும், அவற்றுக்குள் தமிழுக்கென்று சில சிறப்புக் கூறுகளும் தனித்தன்மைகளும் உள்ளன. தமிழின் தன்மைகள் தொன்மையும் இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழியாகும்.